பிரைஸ் தி லார்ட். நினைக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க இல்ல? குட். பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் என்ன? ஓகே, அதை விட சூடானது. ஓகே, டீ குடிச்சா உங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா இது மன்னா. ஓகே, அனுதினம் கிடைக்கக்கூடிய மன்னா. மன்னா எப்படி இருக்கும்? காலையில பொழியும். நம்ம என்ன பண்ணணும்? போய் பொறுக்கி எடுக்கணும். அதை பொறுக்கி எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் போய் அதை பொறுக்கி எடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அது உண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை அந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இல்ல? ஓகே, நாளைக்கு நம்ம எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலான்ட்டு இன்னைக்கு நம்ம எப்படி தோசை மாவு கலக்கி அப்படியே வச்சிரோம்ல, அது மாதிரி முடியாது. ஓகே, தோசை இட்லி மாவெல்லாம் கலக்கி அப்படி வச்சு 2-3 நாள் நம்ம உபயோகப்படுத்துவோம். அது மாதிரி இல்லை. தேவனுடைய ஆகாரம் அனுதினம் காலையில அது பொழியும். போய் நம்ம பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டா தான் நம்மளுடைய உடலுக்கு என்ன வலிமை உண்டு, ஜீவன் உண்டு. அதுதான். அப்ப தீய விட ரொம்ப சக்தி உள்ளது. அதனால தேவ வசனத்தை கேளுங்க, தூங்காதீங்க, தயவு செய்து தூங்காதீங்க. ஓகே, தூக்கம் வருதுன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, வெளியில போய் கொஞ்சம் முகத்தை நல்லா பச்சை தண்ணியில கழுவிட்டு வாங்க. கழுவிட்டு வந்து உட்காருங்க. அப்போ அந்த தூக்கம் எல்லாம் போயிடும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக? செய்தி கொடுக்கிறவங்களுக்காக. செய்தி கொடுக்கிறது நம்ம இது இல்லை, தேவன் கொடுக்கணும். தேவன் இப்ப நம்ம கேட்டோம்ல, ஜீவம் மன்னா. அந்த ஜீவம் மன்னா கிறிஸ்துவ அவர் சொல்றாரு, நானே அந்த அப்பமாக இருக்கின்றேன். ஓகே, மோசே கொடுத்தது இல்ல, நானே அந்த ஜீவ அப்பமாக இருக்கின்றேன். என்னை உண்ணுகின்றவன் அவனுக்கு என்ன ஆகாது? ஒரு காலம் பசிக்காது. ஒரு காலம் அவனுக்கு பசிக்காது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு காலம் பசிக்காதுன்னா நம்ம மன்னாவை சாப்பிட்டா அப்புறம் பசிக்காதுன்னு இல்லை. அது இல்லை. நம்மளுடைய ஆத்மீகமான உள்ள நம்ம சரீரம் இல்லை, உள்ளே உள்ள மனிதனுக்கு அது என்ன ஜீவனை தருகின்றது. அந்த புது மனிதனுக்கு ஜீவனை தருகின்றது அந்த மன்னா. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்சு பொறுக்கி எடுக்கணும் இங்க இருந்து. ஏன்னா பைபிள் இவ்வளவு பெரிய புக்கு. இந்த புக்ல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம பொறுக்கி எடுக்கணும். பொறுக்கி எடுத்து அதை நம்ம சாப்பிடணும். அதை சாப்பிடும் போது நமக்கு உள்ளான மனிதன் என்ன பண்ணுவான்? பலப்படுவான். உள்ளான மனிதன் பலப்படும் போது நம்மளுடைய சரீரம் என்ன ஆகும்? பலப்படும். நம்ம இனி என்னதான் சாப்பிட்டாலும் சரி, நம்மளுடைய சரீரம் என்ன ஆகும்? சோர்வடையும். ஆனா உள்ளான மனுஷன் என்ன பலமடையும் போது நம்முடைய சரீரம் சோர்வடையாது. நம்முடைய சரீரம் சேர்ந்து அதோடு சேர்ந்து என்ன பலமடையும். மோசே வயது உள்ளவனாக, அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வயது உள்ளவனாக இந்த மலை மேல ஏறி போகும்போது அவனுடைய கண்கள் எப்படி இருந்தாமா? நல்ல பார்வையுள்ள கண்ணாகவும் நல்ல சரீரத்துக்கு பலமுள்ளவனாகவும் இருந்தான். அப்படிதான் வேதம் சொல்லுகின்றது. அவன் வயதுள்ளவனாக இருந்தும் அவனுடைய சரீரத்திற்கு பலம் இருந்தது, அவனுடைய கண்களுக்கு பார்வை இருந்தது. அப்படி அதுதான் தேவ மனிதர்கள். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே. நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை சிந்தனைகள் எல்லாம் நம்ம கேட்டதுதான். நம்ம மோசேக்கு இணையானவர்கள். அதை விட ஒருபடி சொல்ல போனால் மோசேயை விட மேலானவர்கள் நாம். ஏனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையே கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தையுடைய நாம் மோசேக்கும் தாவீதுக்கோ யோசுவாவுக்கோ ஒரு, அதாவது பழைய ஏற்பாடுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதே போல அப்போஸ்தலர்களுக்கோ யாருக்குமே சளைத்தவர்கள் அல்ல நாம் யாரும். நாமெல்லாம் அவர்களோடு சேர்ந்து இருக்க போகின்றவர்கள். அதுதான் சொன்னாரு, நீங்கள் எப்படி
ராஜாக்களுக்கும் எப்படி எங்க இருப்போம்? இணையாக இருப்போம். ஆசாரியர்களாக, தேவனுடைய ஆசாரியர்களாக நாம் அவர்களோடு சேர்ந்து பந்தி இருக்க போகின்றோம் இல்ல? அப்படிப்பட்ட கிருபை நம்மளுக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஜனங்கள் நான் வந்துட்டு நம்ம ஒன்னுத்தையும் பாரப்பட வேண்டிய தேவையில்லை. பிரச்சனைகள் இருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது. பில்கேட்ஸ் கூட அவர் சொன்னார், எனக்கு இன்னும் கூடி ஒரு 10 கோடி கிடைச்சதுன்னா நல்லது. அவரு பெரிய கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரன் இனி கொஞ்சம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். அப்ப அவனுக்கும் பிரச்சனைன்னா இனி சேர்த்து அதான் பிரச்சனைகள் இல்லாத இல்லை. ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த சமாதானம், சந்தோஷம். அந்த சமாதானத்தின் சந்தோஷத்தை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை உலகத்தால் தரவும் முடியாது. ஓகே, இன்றைக்கு நாம் சின்ன ஒரு செய்திக்காக நம்ம கடந்து செல்வோம். நான் ப்ரிப்பேர் ஒன்றும் பண்ணல, அதனால ஏதாவது தப்பிதம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே தன்னுடைய வசனத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இங்கு மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து கிறிஸ்துவானவர் உபமைகளாக சொல்லுகின்றார். ஏன்னா அந்த மக்களுக்கு இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமோ அல்லது அதுக்கான புத்தியோ இல்லாத போது அவர் உபமைகளாக, கிறிஸ்துவானவர் எல்லாமே உபமைகளாகத்தான் சொல்லுகின்றார். அந்த உவமைகளை சொல்லிக்கொண்டு இந்த இதுல சொல்லுகின்றார், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கின்றார்கள். 10 கன்னிகைகள் இல்ல, நாம் மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மணவாட்டி சபை இல்ல, அந்த மணவாட்டி சபை இங்கு உபமைகளாக சொல்லப்படும் பொழுது இந்த மணவாட்டி சபையினுடைய காரியங்களை குறித்து, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து உபமைகளாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகள் இங்கு பார்க்கும்போது 10 கன்னிகைகளுக்கு ஒப்பான தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொள்ள போகிற மணவாட்டிகளுக்கு ஒப்பாக இருக்கின்றது. இல்ல, இதெல்லாம் நம்ம தான் இந்த ஒவ்வொருத்தரும் இல்ல, இதெல்லாம் நம்மை குறித்து தான் சொல்லியிருக்கு. ஓகே, பரலோக ரகசியத்தை நம்ம புரியும்படியாக கிறிஸ்துவானவர் ரொம்ப எளிமையாக அவர் சொல்லியிருக்கின்றார். என்ன, பிடித்துக்கொண்டு தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். 2வதுல பார்க்கும்போது 2வது வசனம், ஒவ்வொரு வசனமா நம்ம படித்து போவோம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமா இருந்தார்கள். பாருங்க, இந்த கன்னிகைகளிலேயே என்ன பண்றாங்க? 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் கன்னிகைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த கணத்திலேயே 5 பேர் என்ன புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும். பாருங்க, கிறிஸ்துவனுடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தான் சொன்னார். எப்படி, எதை போல இருக்க வேண்டும்? பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாம்புக்கு என்ன இல்லை? கேட்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் அது எப்படி உணர்ந்து கொள்கின்றது? ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு சத்தத்தையும் அது உணர்ந்து அதுக்கேற்றவாறு செய்கின்றது. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் விசுவாசிகளை நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், உலகத்தினுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நாம் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு
நாம் தேவனுடைய வரவுக்காக, அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மனவாளனுக்காக, சியோன் மனவாளனுக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த சியோன் மனவாளனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாம், கன்னிகைகளான நாம், அந்த கன்னிகைகள் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கன்னிகை என்ன? வெர்ஜின். வெர்ஜின் அது என்ன? கன்னிகைகள் என்றால் வெர்ஜின். எப்படி தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற மணவாளனுக்காக, தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு நிகராக இங்கு கூறப்பட்டிருக்கின்றது கன்னிகைகள் என்று. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவன்ற ஏக மணவாளனுடைய சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய கற்பு களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை என்கின்ற அந்த கற்பு களங்கம் இல்லாமல், கற்பு உள்ளதாக, கற்பற்றதாக இல்லை, கற்புள்ளதாக ஒரு களங்கமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். நம்மளுடைய மெரிட் ஒண்ணு கிடையாது. நம்மளுடைய மெரிட் அல்ல. நம்ம ஒண்ணுமே, நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய இதை பார்க்க போனா அதுக்கு கிடைக்க வேண்டியது என்ன? நியாயமான தண்டனை. அந்த நியாயமான தண்டனையிலிருந்து நாம் தப்பித்தோம், கிருபையினால் தப்பித்தோம். அந்த கிருபையினால் தப்பித்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? கன்னிகைகளை போல இருக்க வேண்டும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். 3 புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. என்ன இங்க பார்க்கும்போது என்ன? புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனா என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. இல்ல, தீவட்டி இருந்தும் எண்ணெய் இல்லாத வாழ்க்கை. தீவட்டி இருந்தும், ரட்சிக்கப்பட்டு இருந்தும் என்ன? கர்த்தரோடு சேர்ந்து வாழாத வாழ்க்கை. அங்க தீவட்டிகள் எண்ணெய் இருந்தா தான் அதை எரிக்க முடியும். அதிலிருந்து தான் வெளிச்சம் வரும். நாம் என்ன? வெளிச்சமாக இருக்கின்றோம். உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கின்றோம். அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கின்ற நம்மில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. எண்ணெய் தீர்ந்து போன ஒரு அனுபவம் வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எண்ணெய் இல்லாத ஒரு அனுபவம். அந்த எண்ணெயில் தான் என்ன? அபிஷேகம் பண்ணப்படப்படும். அபிஷேகம் நம்ம ஜோஷுவான்னு சொல்றோம்ல, அபிஷேகம். அந்த அபிஷேகம் எண்ணெயினால் பூசப்படுகின்றது. அந்த எண்ணெய் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் இல்லாமல் அவர்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? நம்ம எண்ணெய் இல்லாம போகின்றோமா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மை நாம சோதிக்க வேண்டும். தூங்கி நீ பிரயோஜனம் இல்லை, விழித்திருக்க வேண்டும். மணவாளன் எப்ப வேணாலும் வரலாம். எப்ப வேணாலும் மணவாளன் வரலாம். மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்மளுடைய ஜீவ மணவாளனுக்காக, சியோன் மணவாளனுக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய நிலைமை எப்படி? ரட்சிக்கப்பட்ட பிரதர், அவ்வளவுதான். வந்தா தூங்கி என்னமோ சொல்றாங்க, கேட்டுட்டு போறோம். வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கு. எப்படி கேட்டா எப்படி இருக்குங்க? எப்படியோ ஓடிட்டு இருக்கு, போகுது. சிலவங்க அப்படியே போகுது. அப்படி இல்லை நம்மளுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. அப்படியே போகுதுங்கிறதா? அப்படியே போகுது போகுது அதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். மலை மேல் இருக்கின்ற பட்டணம் எப்படி இருக்கும்? மற்றவர்களுக்கு மறைந்திருக்காது. இல்ல, மலை மேல் இருக்கின்ற பட்டணம், நீங்கெல்லாம் வந்துட்டு அந்த மலை மேல் இருக்கின்ற பட்டணங்களுக்கு போய் பாருங்க, அப்ப தெரியும். நம்ம பார்க்கும் போதே அந்த பட்டணங்கள் எல்லாம் வெளிச்சமா இருக்கும். அப்ப தெரியும், இங்க ஒரு பட்டணம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் வெளிச்சமாக இருக்கின்றோமா? மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கின்றோமா? நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். அடுத்தாக நம்ம பார்க்கும்போது, புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இங்க பாருங்க, இந்த கன்னிகள் 10 கன்னிகைகள்ல
5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி இல்லாதவர்களா போனார்கள்? அவர்கள் தீவெட்டிகளை கொண்டு போனார்கள், எண்ணெயை கொண்டு போகவில்லை. அந்த 5 கன்னிகைகள் ஏன் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், தங்கள் தீவெட்டிகளோடு எண்ணெயை கொண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இது உண்டா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த எண்ணெய் உண்டா? தீவெட்டி உண்டா? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மனவாளனுக்காக நாம் எதிர்கொண்டு போகும்போது நம்மளுடைய முகம் மறைக்கப்படுகின்றதா? எப்படி இருக்கும்? அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகின்றார், அவருக்கு கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அடுத்ததாக இல்ல, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகின்றார். நடுராத்திரி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அப்ப தூங்கிட்டு இருக்காங்கல்ல, தூங்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி எப்ப வருவார்னு, கர்த்தர் எப்ப வருவார், மணவாளன் எப்ப வருவார் என்று தெரியாது. நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். காத்து கொண்டிருக்கின்ற நாம் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது, விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். மணவாளனுடைய சத்தம் கேட்கும் போது, ஓ மணவாளன் வந்து விட்டார், என்னுடைய அருமை மணவாளன் வந்து விட்டார், என்னுடைய கர்த்தர் வந்து விட்டார். ஏகமாக நாம் என்ன பண்ணுவோம்? ஆர்ப்பரிக்க வேண்டும். இங்க பார்க்கும்போது மணவாளன் ராத்திரியில வரும்போது என்ன பண்றாங்க? அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் கேட்கின்றது. நம்ம வாசிக்கின்றோம் இல்ல, கர்த்தர் தாம் வரும்போது எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட சவுண்டு? கொஞ்ச நாளைக்கு முன்ன, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாம் நம்ம சிந்திச்சோம். எப்படிப்பட்டது? அவர்கள் வரும்போது தூதர்கள் எக்கால சத்தத்தோடு அவர் என்ன பண்ணுவார்? எக்கால சத்தத்தோடு தூதர்களுடைய அவர் வருவார். இங்க அறிவிக்கப்படுகிறது, கர்த்தர் மணவாளன் வருகின்றார் என்று. உடனடியாக பங்குறது. அப்பொழுது அந்த கன்னிகளில் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. 10 பேர் எந்திரிக்கிறாங்க. மணவாளன் வரும்போது என்ன, அந்த 10 பேரும் எந்திரிக்கிறாங்க. நாமும் மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிற நாமும் என்ன பண்ணுவோம்? எந்திரிப்போம் இல்ல? அந்த சவுண்ட் வரும்போது நாமும் எந்திரிப்போம். ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருத்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயத்தம் உண்டா? ஆயத்தமாக இருக்கின்றோமா? நாமே ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோமா? எல்லாம் சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், வரார், கர்த்தர் வருவார். நம்ம ஆயத்தமாக இருக்கின்றோமா? எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அவரே சொல்லுகிறார், நான் எப்படி வருவேன்? திருடனை போல வருவேன். அவர் வருவது எந்த நேரத்தில் என்று யாருக்கும் தெரியாது. நம்ம எப்படி இருக்கணும்? எதிர்கொண்டு போக நாம் எப்படி விழித்திருக்க வேண்டும் இல்ல? அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 8, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்க, அப்ப என்ன நடக்குது? நல்லா வாசிக்கும் போது நல்லா வாசிச்சு போங்க. அதுக்காகத்தான் இங்க வந்துட்டு போடப்படுகிறது. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. பாருங்க, அங்க என்ன? அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? தீவெட்டிகளை வச்சு அவங்களும் கொளுத்திருக்காங்க. எண்ணெய் இல்லாமல் தீவெட்டிகளை அவங்களும் கொளுத்திருக்காங்க. எந்த புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகைகள் தீவெட்டிகளை எண்ணெய் இல்லாமல். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஜெபம் உண்டா? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்றோமா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பிறருக்கு ஆறுதலாகவும் பிறருக்கு வெளிச்சமாகவும் இருக்கின்றோமா? இங்கிருந்து போனா அவ்வளவுதான். ஒரு பாட்டு, அவிழ்த்து விடப்பட்ட ஆடுகள் இல்ல, அவிழ்த்து விடப்பட்ட ஆடுகளை போல மந்தை எப்படி போச்சு?
காணாமல் போன மந்தைகளாக. நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கு? என்ன உறவு நம்மளுக்குள்ள இருக்கு? நம்ம சகோதரர்கள் சகோதரிகள், கர்த்தரே சொன்னார், நீங்கள் என்னுடைய சகோதரர்கள். நாம் எப்படி இருக்கோம்? ஒருத்தரை பார்த்தாவே இந்த பக்கம் திரும்பி போயிருக்கோம்ல. அவங்க பாவம் நடந்து போறாங்க, கஷ்டப்பட்டு வெயில்ல போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கார்லயே போவோம், திரும்ப முடிய மாட்டோம். அப்படி இப்படி திரும்ப மாட்டோம். திரும்பினா பிரச்சனை, அவங்கள எடுத்துட்டு போகணுமே. பைக்ல போறோம், பைக்ல போகும்போது அவங்கள பார்த்தா நிறுத்தி கேட்டா அனி அவங்களும் வர்றாங்கன்னா அது பிரச்சனை. ஏன் பார்க்காம போனா பிரச்சனையே இல்லையே. எங்க அந்த உறவு? எங்க அந்த அன்பு? கிறிஸ்துவனுடைய அன்பு எங்க போச்சு? நம்ம வாயால சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் காமிக்க வேண்டும். வெறும் தீவட்டிகளை மட்டும் கொளுத்தினா பத்தாது. அந்த தீவட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? எண்ணெய் வேணும். எண்ணெய் இருந்தா தான் அந்த தீவட்டி எரியும். அல்லாட்டி எப்படி இருக்கும்? அந்த தீவட்டி எரியும். ஆனா எப்படி அந்த தீவட்டிக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சு அல்லாட்டி துணியும் கூடி என்ன ஆயிரும்? எண்ணெய் இல்லாட்டி என்ன ஆயிரும் தெரியுங்களா? உங்களுக்கு தீவட்டி எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்களா? தெரியாது, நாங்கெல்லாம் எடுத்திருக்கோம். தீவட்டி அந்த சுத்தி என்ன பண்ணுவாங்க? துணிய பண்டல் மாதிரி வைப்பாங்க. பண்டல் மாதிரி வச்சதுக்குள்ள முதல்ல என்ன பண்ணணும்? எண்ணெய் வார்க்க வேண்டும், எண்ணெய் ஊத்த வேண்டும். எண்ணெய் ஊத்தினா தான் அதை எரிக்க முடியும். இங்க என்ன பண்றாங்க? எண்ணெய் இல்லாத அந்த 5 கன்னிகைகளும், என்ன புத்தி இல்லாத கன்னிகைகளும் என்ன பண்றாங்க? தீவட்டிகளை எரித்து பிடித்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போக உடனடியா நீங்க என்ன பண்ணுங்க? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. கர்த்தருடைய கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணெய் குறைந்து போகக்கூடாது, நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளுடைய சுயமாக நாம் சிந்திக்க வேண்டும், பரிசோதிக்க வேண்டும், சோதித்தறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மகன் சொன்னான், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று போன வாரம் சொன்ன போது நாம் எல்லாம் ஜெபம் பண்ணோம் இல்ல? ஏன்? அந்த பிணைப்பு, அந்த சகோதர பாசம், அந்த பாசத்து நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜெபம் பண்ணுகின்றோம். அதே மாதிரி ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் அல்லவா? அன்பை பற்றி பேசுகின்றோம், வாய் தோறாமல் நாம் பேசுகின்றோம். ஆனா எங்க நம்ம வெளிப்படுத்துகின்றோம்? நீங்க சொன்ன மாதிரி அந்த விசுவாசம்ங்கிறது செய்கை இல்லாமல் விசுவாசம் என்னது? செத்த விசுவாசம். எனக்குள்ள அந்த செய்கை இல்லாட்டி அந்த விசுவாசம் இருக்கிறது, ஆனா அந்த விசுவாசம் அந்த செய்கைகளினால், என்னுடைய செய்கையினால் அது உயிர் பெறுகின்றது. அது இல்லாட்டி என்ன? செத்த விசுவாசம். நான் செடியை கொண்டு போய் வச்ச, தண்ணி ஊத்துல, என்ன ஆகும்? அந்த செடி அப்படியே, செடியெல்லாம் பார்க்கும்போது வைக்கும்போது நல்லா தான் இருந்தது, என்னாச்சுன்னு தெரியல. ஏன்? தண்ணி இல்ல, தண்ணி ஊத்துல. அதே மாதிரிதான் நம்மளுடைய விசுவாசம். அடுத்து நான் இங்க பார்க்கும்போது புத்தி 9 புத்தி உள்ளவர்கள் பிரத்யுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கின்றவர்களிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? புத்தியுள்ள கன்னிகைகள் இவங்க கேட்கும் போது, உங்களுக்கு எங்களுக்கு 2 பேத்துக்குமே போதாம இருக்காதபடி நீங்க இருக்கணும்னா நீங்க போய் விற்கிறவங்கிட்ட நீங்க போய் வாங்குங்க அப்படின்னு. அந்த நடு ராத்திரியில புத்தி இல்லாத கன்னிகைகள் எங்க போறாங்க? எங்க போறாங்க? கடைக்கு போறாங்கல்ல. பாருங்க, அண்ணாச்சி கடைக்கு இல்ல, பாய் கடைக்கு, அண்ணாச்சி கடைக்கு ஓடுறாங்க. இங்க நடுராத்திரியில மணவாளன் வந்து விட்டார், அறிவிக்கப்படுகின்றது. இங்க பார்க்கும்போது புத்தி இல்லாத இந்த 5 கன்னிகைகள் என்ன பண்றாங்க? ஓடுறாங்க, அண்ணாச்சி கடைக்கும் பாய் கடைக்கும் ஓடுறாங்க. என்ன வாங்க? கடனோ காசு கொடுத்தோ எதா இருந்தாலும்
வாங்க ஓடுகின்றார்கள். இந்த சொல்லுல கடனுக்கா காசுக்கா? நம்மளா இருந்தா கடனை சொல்லிட்டு வந்துருவாங்க இல்ல. அடுத்த ராத்திரி நடுராத்திரியில எண்ணெய் வாங்க போகின்ற புத்தி இல்லாத கன்னிகைகளாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன எப்பவுமே அவரை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில எப்ப வந்தாலும் சரி, ஐ ஆம் ரெடி. இன்னைக்கு மரித்தால் என்ன எனக்கு லாபம், இன்றைக்கு மரித்தால் எனக்கு லாபம் இல்ல. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய நாமம் அதில் முகாமாக மகிமைப்பட வேண்டும். அடுத்து நான் பார்க்கும்போது அப்படியே 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாயிருங்கள். அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி வந்துடவே கூடாது. என்ன சொல்லியிருக்கு? இவங்க வாங்க போனாங்க. அப்ப என்ன? மணவாளன் வந்து விட்டார், கிறிஸ்துவானவர் வந்து விட்டார். இங்க என்ன பண்ணு, என்ன சொல்லுது? அப்படியே அவர்கள் வாங்க போன போது, அவங்க எல்லாம் பாய் கடைக்கும் அண்ணாச்சி கடைக்கும் போயிட்டாங்க. அண்ணாச்சி கடைக்கும் போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. And the door was shut. கதவுகள் மூடப்படுகின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி வரக்கூடாது. ஜெபியுங்கள், உணர்ந்து ஜெபியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை அந்த கல்யாண விருந்துக்கு நாம் போக முடியாமல், பிரவேசிக்க முடியாமல், அந்த கல்யாண வீட்டினுடைய கதவுகள் அடைக்கக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? புத்தியுள்ள கன்னிகளுக்கு ஒப்பான அந்த 5 கன்னிகளுக்கு, அந்த கன்னிகளுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 11 நம்ம வாசிப்போம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இப்ப யார் தவறு? கர்த்தர் இங்க தவறா, நம்மளுடைய தவறா? அவர் என்ன சொல்கின்றார்? பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, அப்ப வந்துட்டாங்க. எப்படி? போய் வாங்கிட்டாங்க. அவங்களும் வர்றாங்க, திரும்ப வர்றாங்க. வாங்க போனவர்கள் நடு ஜாமத்துல போய் எப்படியோ எண்ணெய் வாங்கி திரும்ப வந்துட்டாங்க. அங்க அடைக்கப்பட்டு விட்டது, கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஓடுறாங்க. எங்க ஆத்மீக இதுல பார்க்கும்போது ஏதோ பாஸ்டர்கிட்ட ஓடுறாங்க, ஏதோ பாஸ்டர்கிட்ட நடுராத்திரியில ஓடுறாங்க. எங்களுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும். ஓகே, எங்களுக்காக ஜெபியுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்காக ஜெபியுங்கள். ஓடுறாங்க. போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி எங்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்ட்டு திரும்ப வர்றாங்க. எண்ணெயோட, அந்த ஜெபத்தோட அவங்க வர்றாங்க. இப்போ இந்த பாஸ்டரும் வெளியில, என்ன அதையும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த பாஸ்டரும் எங்க? வெளியில தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணெய் வாங்க போன இந்த கன்னிகைகளுக்கு அங்க எண்ணெய் கொடுக்கணும்னா அந்த பாஸ்டர் அவரும் வெளியில தான். அவர் என்ன கொடுக்கிறார்? அவரும் வெளியில தான். இங்க வரும்போது கதவுகள் அடைக்கப்பட்டது, முடிஞ்சது. என்ன சொல்லுது? பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். யாருடைய தவறு இது? கர்த்தர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். பரலோக ராஜ்யத்தினுடைய தகப்பன் சொல்கின்றார், மணவாளன் சொல்கின்றார், நான் உங்களை அறியேன். அங்க புத்தியுள்ள கன்னிகைகள், தீவட்டிகளோடு எண்ணெயோடு வந்த கன்னிகைகள்,
ஃபுல்லா போயாச்சு. இங்க தீவட்டிகளோடு வந்து எண்ணெய் இல்லாத வந்தவர்கள் எண்ணெய் வாங்கி கொண்டு திரும்ப வரும்போது பரலோக ராஜ்யம் அடைக்கப்பட்டு விட்டது. பரலோக ராஜ்யம் அடைக்கப்பட்டு விட்டது. எல்லாம் வெளியில கூப்பிடுறோம், ஆண்டவரே ஆண்டவரே இறங்கும், எங்களுக்காக இறங்கும். கிருபை இப்பதான், இந்த நிமிடம் தான், இப்பதான் கிருபை. ஆண்டவரின் வருகையில் கிருபை கிடையாது. அவர் அன்னைக்கு வர்றது என்ன, எதுக்காக? கிருபைக்காக அல்ல. எதுக்காக? வரணும் ஜோன் பிரதர், எந்த பாருங்க, அவர் வரும்போது இனி எதுக்காக வர்றாரு? நியாயம் தீர்க்கின்ற அதிபதியாக, நியாயம் தீர்க்கின்ற அதிபதியாக வரப்போகின்றார் இல்ல? அப்ப நியாயம் தீர்க்கின்ற அதிபதி எங்க இருப்பாரு? நியாயாசனத்துல. நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களை அறியேன், என்னிடத்திலிருந்து விலகி போங்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! உணர்ந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சத்தியங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அன்போடு வாழுங்கள். ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இதே மாதிரி அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல உங்களுடைய வாழ்க்கை ஆகக்கூடாது இல்ல? அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது 13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கின்றபடியால் என்ன பண்ணணும்? விழித்திருங்கள். அதனால விழித்திருங்கள்னா அதுக்கு அர்த்தம் நைட்டு 2 மணி மட்டும், சனிக்கிழமை நைட்டு 3 மணி மட்டும் டிவி பார்த்து சினிமா பார்த்து இருக்கிறதுக்கு இல்ல. என்ன இங்கே சொல்லிட்டாங்க, விழித்திருங்கள் இல்ல? விழித்திருங்கள் என்றது நைட்டு 3 மணி மட்டும் இருந்து வெடிய காலை மட்டும் இருந்து சினிமா பார்க்கறதுக்கல்ல, வெட்டி நாயம் அடிப்பதற்கல்ல. இங்க வந்துட்டு மனுஷகுமாரனை எதிர்கொள்ளும்படியாக, நம்மளுடைய மனவாளனை எதிர்கொள்ளும்படியாக நம்ம விழித்திருந்து எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும். என்ன நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. எப்பவுமே எப்பவுமே பி ரெடி, பி ரெடி. இன்னைக்கு நம்மளுடைய சகோதரன் சொன்ன போது, ஐயோ என்னால முடியாது இல்ல, அப்படி இல்லை. நாம் என்ன பண்ணணும்? உருக்கம் உள்ளவராக தயாராக இருக்க வேண்டும். எப்போ என்ன சோல்ஜர்ஸ், we are the soldiers, we are warriors. எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கவலையே வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்து வந்தால் நாம் என்ன பண்ணக்கூடாது? we should not get ashamed. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். அவர் சொல்லணும், உத்தமும் என்ன, உத்தமமும் என்ன சொல்றாரு? உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்படி நம்மளை பார்த்து சொல்லணும், உத்தமும் உண்மையும் உள்ளவனே என்று. நம்முடைய வாழ்க்கை இருக்கா? நம்ம சும்மா வேதத்தை அப்படி இது இல்ல. வேதம் என்பது, அந்த வேதம் என்பது நம்ம படித்து தியானிக்க வேண்டும். சும்மா ஏதோ ஒரு அத்தியாயம், சிலவங்க இருப்பாங்க இப்படி வச்சுட்டு இப்படிம்பாங்க, ஏதோ ஒரு இது வரும், 2 வசனத்தை வாசிட்டு முடிஞ்சது. அப்படி அல்ல. தினந்தோறும் நாம் வாசிக்க வேண்டும், தினந்தோறும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம மன்னாவை பத்தி சிந்தித்தோம் இல்ல, அதே மாதிரி இருக்கும். அதல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும், சீரழிந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அதுக்காகத்தான் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு தம்முடைய சரீரத்தையும் தன்னுடைய பிராணனையும் நம்மளுக்காக கொடுத்தார். தேவ ஜனமே, நம்ம ஒரு காலம் அதை மறந்திருக்க கூடாது. நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம அவருக்கு தான் சொந்தம். அவர் தான் நம்மை விலைக்கு வாங்கினார். நம்மளுடைய வாழ்க்கையை பூர்ணமாக நம்ம அவருக்காக சமர்ப்பிப்போம். தேவனுடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.